திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம மானக்கஞ்சார நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சோழவள நாடான கஞ்சாரோடில் மானக்கஞ்சார நாயனார் வேளாளர் குலத்தில் பிறந்தார். வேளாள தலைவரான இவருடைய பரம்பரையே அந்த நாட்டு ராஜாவுக்கு சேனாதிபதியாக இருந்ததுனால இவரும் அந்த நாட்டு ராஜாவுடைய சேனாதிபதியாக இருக்கார். இருந்தாலும் சிவபெருமான் மேலே அலாதியான ஒரு அன்பு வச்சுருக்காரு. அதனால் சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் சிவபெருமானாவே நினைப்பார். வர சிவனடியார்களுக்கு எல்லாம் வேணுங்கிறத கொடுப்பாரு. சிவனடியார் மனசில் நினைக்கிறது கூட குறிப்பறிஞ்சு கொடுப்பாராம். அந்த அளவுக்கு சிவபக்தி மிக்கவர் நம்ம மானக்கஞ்சார நாயனார். இவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அதனால் சிவபெருமான்கிட்ட மனம் உருகி வேண்டிக்கிட்டதுனால இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்தது. திருமண பருவமும் வந்தது. இந்த சமயத்தில் ஏர்கோன் கலிகாம நாயனார் அவங்க ஊர் பெரியவங்களை அனுப்பி மானக்கஞ்சார நாயனாருடைய பொண்ணை கேட்டுட்டு வர சொல்கிறாங்க. மானக்கஞ்சார நாயனாரும் ஏர்கோன் கலிகாம நாயனாருடைய குலம் கோத்திரம் இவருக்கு ஒத்து போகிறதுனாலையும் ஏர்கோன் கலிகாம நாயனார் சிவனடியார் அப்படிங்கிறதுனாலையும் பொண்ணு தரத்துக்கு ஒத்துக்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து திருமண தேதி குறித்து திருமண ஏற்பாடுகளை வெகு விமர்சையாக செய்கிறாங்க. திருமணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு கஞ்சானூருக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்குறாங்க. அந்த சமயமாக பார்த்து சிவபெருமான் மானக்கஞ்சார நாயனாருடைய பக்தியை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணி மயிர்கற்றையால் பூநூல் அணிந்திருக்கிற ஒரு தவ முனிவருடைய வடிவில் மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு வராரு. இவரை பார்த்த உடனே மானக்கஞ்சார நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, ஒரு தவ முனிவர் எங்கள் வீட்டுக்கு வந்தது, நான் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வரவேற்கிறாங்க. அப்போ அந்த தவ முனிவராக வந்த சிவபெருமான், உங்கள் வீட்டில் ஏதோ விசேஷம் போல இருக்கே அப்படின்னு கேட்குறாரு மானக்கஞ்சார நாயனார்கிட்ட. மானக்கஞ்சாரரும், ஆமாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம், கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தவமுனிவராக வந்த அந்த சிவனடியார் காலில் விழுந்து வணங்கும்போது அந்த சிவனடியாரும் உனக்கு சுகம் உண்டாகுக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மானக்கஞ்சார நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்குது. அந்த பொண்ணுக்கு நீட்டு முடி, அழகுனா அழகு அந்த பொண்ணு. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த தவமுனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த முனிவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த பொண்ணுடைய முடி அந்த முனிவரோட கண்ணில் படுது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண்ணோட முடி என்னுடைய பஞ்சவடிங்கிற மயிர்கற்றையாலான பூநூலுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொன்னது தான். கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் மானக்கஞ்சார நாயனார் அவருடைய உடைவாளை எடுத்து அவங்க மகளோட முடியை அடியோடு அறுத்து தவமுனிவராக வந்த சிவனடியார்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்குற மாதிரி வந்த தவமுனிவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அப்படியே மறைஞ்சி ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் உமாதேவியாரோட காட்சி கொடுக்குறாரு மானக்கஞ்சார நாயனாருக்கு. எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி மெய் சிலிர்த்து இறைவனை போற்றி வழங்குறாரு மானக்கஞ்சார நாயனார். அப்போ சிவபெருமான், நீ என் மேலே வச்சுருக்க அன்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன், நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலே மாப்பிள்ளையான ஏயர்கோன் கலிகாம நாயனாரும் கஞ்சானூருக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் வந்ததும் அங்கே நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்திருக்கலாமே, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்குது, நம்ம முன்னாடி வந்திருந்தா நமக்கும் இறைவனோட தரிசனம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் மணப்பெண்ணை பார்க்கும்போது இப்படி முடியில்லாமல் இருக்குதே நம்ம கல்யாணம் பண்ணுற நேரத்தில் அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்களா. அப்போ உடனே சிவபெருமான், அசரீரியா, இதுக்கெல்லாம் நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மணப்பெண்ணுக்கு முடி வந்துடும், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணோட முடியும் பழையபடிக்கு வந்துடுது. இப்போ இறைவனை போற்றி எல்லாம் துதித்து வணங்குறாங்க. அப்போ ஏர்கோன் கலிகாம நாயனாரும் மானக்கஞ்சார நாயனாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பெருமங்கலத்துக்கு கூட்டிகிட்டு போய் சிவதுண்டு செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மானக்கஞ்சார நாயனாரும் இப்படியே சிவனடியாருக்கு வேணுங்கிறத செஞ்சிட்டு இருந்துட்டு அடியார்கள் நினைக்கிறத குறிப்பறிஞ்சு கொடுத்துட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியா மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடிநிழலை அடைஞ்சிட்டார். மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் மானக்கஞ்சார நாயனாருடைய குரு பூஜை. மானக்கஞ்சார நாயனாருடைய பக்தி எவ்வளோ சிறந்தது பார்த்தீங்களா. ஒரே பொண்ணு, எல்லாரும் பொண்ணு அழகாக இருக்கணும் கல்யாணத்தன்னைக்கு அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க
அடியார் வந்து கேட்டாங்கங்கிறதுக்காக எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க பொண்ணுடைய திருமணம் நடக்கிற நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பயே அந்த பொண்ணுடைய முடியை அடியோடு அறுத்து கொடுத்தவர் தான் மான கஞ்சார நாயனார். மலை மலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.